Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வந்து நான் ஜிலேபி மீன் வச்சு ஜிலேபி மீன் குழம்பு எப்படி பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஜிலேபி மீன்ல வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு 4 வட்டம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை தனியாக ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6 பெரிய பழுத்த தக்காளியுமே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நல்லா பெரிய கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு புளி குழம்புனாலே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து வெந்தயம், அது கூடவே கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோ. நான் 3 பச்சை மிளகா வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிட்ட வெங்காய பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணலாம். இது கூடவே வந்து நான் 4 கரண்டி அளவுக்கு வந்து மீன் மசாலா விற்குள்ள கடையில் ரெடிமேட் மசாலா அதை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு நான் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பேஸ்ட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மீன் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும் அந்த சூட்லேயே வந்து. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நம்ம மீன் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு மேலே வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வந்து டேஸ்டியான ஜிலேபி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும். சூப்பராக வந்து இருக்கும். ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துருக்கும். இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.